அஞ்சுவதும் அடிபணிவதும் ஆட்சேவதும் மரங்கனுக்கே. ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீரங்கலக்ஷ்மண முனீந்திர பதாப்ஜபிருங்கம் ஸ்ரீவாசுதேவ குருவர்ய கிருபாவலம்பம் ஸ்ரீவீரராகவ குருத்தமலப்தபோதம் ஸ்ரீவத்சசின்னமகமர்ஷணமாஸ்ரயாமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத்சங்கார்ய மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் பங்குனி சித்திர ஸ்ரீ உவே வாசுதேவ ஸ்ரீவத்சங்காச்சாரியார் மகாதேசிகன் சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம். அவருடைய வைபவத்தை தான் நாம் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கோம். அஸ்மத் ஆச்சாரியனும் கூட சுவாமி. இந்த சுவாமி அவதரித்தது தாத்து வருடம் பங்குனி மாதம் சித்திர நட்சத்திரத்திலே 1937 ஆண்டு. ஸ்ரீ வாசுதேவாச்சாரியார் சுவாமிக்கும் பெருந்தேவி தேவிகளுக்கும் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி தன்னில் என்று சொல்லக்கூடிய சத்யவிரத க்ஷேத்திரத்திலே அவதரித்தார். இவருடைய பிதாமகர், அவருக்கும் ஸ்ரீவத் சங்காச்சாரியார்னு பேரு. இவருடைய பிதாமகர் சுவாமி அவருடைய பிதாமகர் பரமபதிச்சு ஒரு 2-3 வருடங்கள் கழித்து பிறந்ததுனால இவருடைய திருத்தகப்பனார் இவருக்கு ஸ்ரீவத் சாங்கம் அப்படின்னு திருநாமம் சூட்டினார். இவருக்கு அக்ஷராபியாசம் நடந்தது பையம்பாடியில் ஒரு நாவல் மரத்துக்கடியில். அப்பெல்லாம் மகான்கள் எப்படி இருந்தா அப்படின்னா தீர்க்கதரிசியாக இருந்தா. பிற்காலத்தில் நடக்கக்கூடிய முன்னமே கணிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தா. அந்த காலத்து பெரியவா அத்தனை பேருமே மகான்கள் தான், எல்லாருமே தீர்க்கதரிசிகளாகத்தான் இருந்தா. அதனால இவருடைய திருத்தகப்பனார் வாசுதேவாச்சாரியார் சுவாமி இவர் பெரிய வர்ச்சஸ்வியா வரணும் அப்படின்றதுனால சுவாமிக்கு 5 வயசு ஆதரிச்சே அவருக்கு உபநயனத்தை பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் உடனே சுவாமி வேதாத்தியாயனம் பண்றதுக்கு எழுந்தருளி இந்த வேத அத்தியனங்கள்லாம் பண்ணின பின்னாடி 4000 திவ்ய பிரபந்தம், ஸ்தோத்திர பாடங்கள் இதெல்லாம் அவருடைய தாயார் தகப்பனாரிடத்துலேருந்து கத்துண்டார். பின்பு சுவாமி பிற்காலத்தில் வேதாந்த காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி வைப்பார் அப்படின்றத இவருடைய திருத்தகப்பனார் முன்னமே கணிச்சு சுவாமியை மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய இஞ்சிமேட் ஐஷிங்கர் பாடசாலைக்கு தர்க்க சங்கரத்தை கற்றுக்கிறதுக்காக அனுப்பி வச்சார். ஒரு சமயம் சுவாமி திருப்பதி கலாசாலையில் மேற்படிப்பை தொடரும்படிக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. சுவாமி இங்கே மதுராந்தகத்தில் வில்லிவலம் நாராயணாச்சார சுவாமி இடத்துல தான் தர்க்க சங்கரத்தை வாசிச்சார். இவர் வேதாந்த வாவதூக்கர் வில்லிவலம் நாராயணாச்சார சுவாமி. அப்படிப்பட்ட மகனியர் இடத்துல இருந்தா தர்க்க சாஸ்திரத்தை கத்துண்டார். ஆனால் அப்படி கத்துண்ட வரச்சே சின்ன வயசுலேயே சுவாமியினுடைய திருத்தகப்பனார் திருநாடு அலங்கரிச்சதுனால மேற்படி அங்கே தொடர முடியாத காரணத்தினால இங்கே பக்கத்தில் திருப்பதி கலாசாலையில் போய் தர்க்கசாஸ்திரம் வாசிக்கணும்னு போனார். அப்போ திருப்பதியில் கோழியாலம் சுவாமி இவாதான் திருப்பதி கலாசாலையில் இருந்தா, அத்தியாபகர்களாக இருந்தா. ஆனாலும் அங்கே போனார் தர்க்கசாஸ்திரம் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் அந்த சமயத்தில் ஆந்திராவும் தமிழ்நாடும் ஒன்றா இருந்த காலம். அதனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தர்க்கசாஸ்திரம் எக்ஸாம் எழுதி அதில் முதன்மை பெற்றார் சுவாமி. அதுக்கப்புறம் கோழியாலம் சுவாமியை அணுகினார்.
காலக்ஷேபத்துக்காக நான் சுவாமி கிட்டக்க விடலை. ஏன்னா சுவாமிக்கு இருக்கிறது ஒரே ஒரு குமாரத்தி. பின்னாடி அவர் திரும்ப எனக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால கிட்டக்க விடலை. ஆனால் சுவாமி வந்து கோழியாலம் சுவாமி வந்து பெரிய வையாக்கரணர். ஆனால ஸ்ரீவத் சங்காச்சாரியார் சுவாமிக்கு வந்துட்டு நிறைய வியாக்கரண கிரந்தங்கள்லாம் அப்பயே கொடுத்து அனுப்பிச்சு உத்தமூர் சுவாமி இடத்துல காலக்ஷேபம் பண்ணிக்கும்படிக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டார். கிரந்த சதுஷ்டியம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம், பகவத் விஷயங்கள் இதெல்லாம் வந்து வாசிச்சார் முதல்ல. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் ஆழமாக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அதிகரண சாராவளி, அதுக்கப்புறம் தத்துவமுக்த கலாபம், பரமதபங்கம் போன்ற கிரந்தங்களை வாசிச்சார். சாயங்கால வேளையில் உத்தமூர் சுவாமி உபன்யாசங்கள்லாம் போயின்றிருந்தார். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் உபன்யாசம் பண்ணுவார், அப்புறம் பாகவதம், இந்த மாதிரி நிறைய உபன்யாசங்கள் உத்தமூர் சுவாமி பண்ணிட்டு இருந்தார். அப்போ சாயங்கால வேளையில் இவர் உபன்யாசத்துக்கு எழுந்தருளும் பொழுது ஸ்ரீவத் சங்காச்சாரிய சுவாமியையும் வந்து ஐஷன் போவாராம். அதனால் ஸ்ரீவத் சங்காச்சாரியார் சுவாமிக்கு வந்துட்டு அந்த விஷயங்களை பற்றின ஞானமும் நிறைய உண்டு. உத்தமூர் சுவாமி அப்பப்போ நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். அந்த கிரந்தங்கள்லாம் எழுதரிச்சு அப்பப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவத் சங்காச்சாரியார் சுவாமிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அதையும் சுவாமியை வந்து பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சமயம் உத்தமூர் சுவாமி ஸ்ரீவத் சங்காச்சாரியர் சுவாமி இடத்துல சொல்கிறார், புதுக்கோட்டையில் திவான் கிருஷ்ணமாச்சாரியார் சுவாமின்னு ஒருத்தர் எழுந்தருளி இருக்கார், அவருக்கு போய் ஓராண்டு காலம் காலக்ஷேபம் பண்ணி வச்சுட்டு வா அப்படின்னாராம். சுவாமியும் இங்கேருந்து புறப்பட்டு புதுக்கோட்டைக்கு போய் திவான் கிருஷ்ணமாச்சாரியார் சுவாமிக்கு இவருடைய அனுஷ்டானங்கள் எதுவும் அந்த சுவாமியினுடைய வீட்டிலேயே எழுந்தருளி இருந்து விடாத இவருக்கு கிரந்த சதுஷ்டியம் மாத்திரம் காலக்ஷேபம் பண்ணி வைக்காத சிறிய ரகசியங்கள்னு சுவாமி வேதாந்தேசிகனுடையது இருக்கு. அந்த சிறிய ரகசியங்கள் முதலான கிரந்தங்களையும் காலக்ஷேபம் பண்ணி வைக்கிறார். இது ஏன் பண்ண சொல்றா பெரியவா அப்படின்னா, இந்த சுவாமி இப்போ அதாவது எல்லா பெரியவாளுமே வந்துட்டு அவாவா சிஷ்யர்களை வந்துட்டு இந்த காலக்ஷேபாதிகள் இதெல்லாம் வந்து முதல்ல இவா கற்றுக்கும்படிக்கு நியமிப்பா, அதுக்கப்புறம் மற்றவாளுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு நியமிப்பா. என்ன காரணம் அப்படின்னா, பெரியவா சொல்லுவாளாம், கால் ஞானம் நம்ம கற்றுக்கிறதுலேருந்து நமக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோன்னா அதுலேருந்து கால் பங்கு ஞானம் வரும். அதே விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்க்கறச்சே இன்னொரு கால் பங்கு ஞானம் சேரும். மற்றவாளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது இன்னொரு கால் பங்கு ஞானம் நமக்கு சேரும். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த கிரந்தங்கள்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிடிமானம் வந்து அதிலெல்லாம் நன்னா கத்துண்டு வாசித்து முடித்த உடனே ஒரு கால் பங்கு ஞானம் நமக்கு சேரும். உத்தமூர் சுவாமி இதை பண்ணார். ஏன்னா பின்னாடி சுவாமி வந்துட்டு ஒரு தௌவித்திரனாக இருந்து இவர் கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி வச்சார். ஏன்னா கைங்கரியங்கள்லாம் பின்னாடி பண்ணணும்னாக்க நல்ல ஞானம், விஷய ஞானம் இருக்கணும், அது நல்லா கற்றுக் கொடுக்கக்கூடிய திறன் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அதனால் உத்தமூர் சுவாமி இந்த விஷயங்கள்லாம் பண்ணார். பின்னாடி ஸ்ரீவத் சங்காச்சாரியர் சுவாமிக்கு வந்துட்டு 1958 வருஷம் கல்யாணம் ஆறுது. கோழியாலம் சுவாமி 1961 திருநாடு அலங்கரிச்சார். கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் திருநாடு அலங்கரிச்சார். சுவாமி அங்கே இருந்துண்டு எல்லா கைங்கரியங்களும் கிரமமாக பண்ணினார். கோழியாலம் சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் தான் ஸ்ரீவத் சங்காச்சாரியார் சுவாமி.
ஸ்ரீவத்சங்காச்சாரியர் சுவாமி வந்து அவருடைய திருத்தகப்பனார் இடத்திலேயே சமாஷணத்தை பண்ணிண்டார். பரண்யாசம் சரணாகதி பிரபத்தியை வந்துட்டு கோழியாலம் சுவாமி இடத்துல பண்ணிண்டார். காலக்ஷேபத்தை உத்தமூர் சுவாமி இடத்துல வாசிச்சார். கூடவே இவர் கிரந்த சதுஷ்டியம் போன்ற கிரந்தங்களுக்கு மாத்திரம் இவர் காலக்ஷேபத்தை அன்வைக்கலை. ஆனால் மீமாம்சம், அந்த சாஸ்திரம், அப்புறம் சதுசாஸ்திரம், வியாக்கரணத்துக்கும் சுவாமி வந்து கத்துண்டார். ஏன்னா முன்னாடியே சொன்னோம், கோழியாலம் சுவாமி வந்து பெரிய வையாக்கரணர். அதனால் வியாக்கரண புஸ்தகங்கள்லாம் ஸ்ரீவத்சங்காச்சாரியர் சுவாமி இடத்துல கொடுத்து அனுப்பிச்சுட்டார் அவர் அப்பயே. இப்போ சுவாமிக்கு வியாக்கரணம் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது. தாசரதிப்பேட்டை பூந்தமல்லியில் இருக்குது. அங்கே வந்து ஒரு 100 வயசுக்கு ஒரு பெரியவர் வாழ்ந்தார். அதாவது ஒரு காஞ்சி பெரியவர். அவர் வந்து ஒரு பாடசாலை ஏற்படுத்தினார் இந்த வியாக்கரணங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கோசரம். அந்த பாடசாலையில் ராமசுப்ப சாஸ்திரிகள்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் வந்து திருநெல்வேலியில் வந்து பொத்தாரம் அப்படின்னு ஒரு அக்ரஹாரம் ஒன்று இருக்குது. அந்த அக்ரஹாரத்துலேருந்து வந்து சொல்லி கொடுப்பறான். இந்த ராமசுப்ப சாஸ்திரிகள் சுவாமிகளிடத்துலேருந்து இவர் வியாக்கரணத்தை கத்துண்டார். முன்னாடிலாம் யூனிவர்சிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னா 10% தான் வியாக்கரணத்தை வாசிப்பான். இன்னைக்கு அப்படிதான். ஒன்றும் பாணினியினுடைய சூத்திரங்கள் 10% தான் இப்போ கற்றுக்கிறா. அந்த ஒரு பங்குலேயே எவ்வளோ வந்து இவாளுக்கு நமக்கு ஞாபகம் இருக்குன்றது வந்து கேள்விக்குறிதான். அது கற்றுக்கிறதே பாணினி அவருடைய சூத்திரங்களில் 10% அந்த ஒரு பங்குல வந்து 1/4 பங்கு நம்ம புரிஞ்சு பண்ணினாலே இப்போ பெரும்பாடாக இருக்குது. ஆனால் ஸ்ரீவத்சங்காச்சாரியர் சுவாமி பூர்த்தியாக பாணினியினுடைய எல்லா சூத்திரங்களையும் வியாக்கரணத்தில் கத்துண்டார். இப்போ அஸ்மத் காலக்ஷேப ஆச்சாரியர் ஸ்ரீவத்சங்காச்சாரியார் சுவாமியினுடைய திருக்குமாரர் அவர் வந்து சொல்லுவார், ராகவாச்சாரியர் சுவாமி, ஸ்ரீவத்சங்காச்சாரியார் சுவாமி திருநாடு அலங்கரிக்கிற காலத்துலேயும் பாணினியினோட சூத்திரங்களை சொல்லிகிட்டே இருப்பாராம். அப்படியும் அப்போ அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தார் சுவாமி. அப்பையும் பாணினியினோட சூத்திரங்களை சொல்லிகிட்டே இருப்பாராம். அப்போ அவருக்கு என்ன மெமரி பவர் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளாம் வந்து கார்த்தால படித்ததை சாயங்காலம் ஞாபகம் வச்சுக்கிறதே சிரமப்படுறோம். ஆனால் இவாள்லாம் எப்படி இருந்திருக்கா பாருங்க. தர்க்க சாஸ்திரத்தை மாத்திரம் இல்லை, கிரந்த சதுஷ்டியம் மாத்திரம் அல்ல, மீமாம்ச சாஸ்திரம், அது தவிர்த்து வியாக்கரணம், பாணினி சூத்திரங்களை எல்லாம் அப்படி டிப் ஆஃப் த ஃபிங்கரில் வச்சுட்டு இருந்தா அவ. ஸோ அந்த காலகட்டத்திலேயே ஸ்ரீவத்சங்காச்சாரியர் சுவாமி வந்துட்டு பாணினியினுடைய எல்லா சூத்திரங்களையும் நன்னா டிப் ஆஃப் த ஃபிங்கரில் வச்சுட்டு இருந்தார். எப்போ யார் என்ன சூத்திரம் கேட்டாலும் டக்கு 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 டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். அவர் திருநாடு அலங்கரிக்கிற பரியந்தம் வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தார். ஏதோ கொஞ்சம் வருஷம் இருந்தார் அப்புறம் விட்டுட்டாரெல்லாம் கிடையாது. திருநாடு அலங்கரிக்கிற பரியந்தம் வரைக்கும் அப்படிதான் இருந்தார். அதனால் அந்த காலத்துலலாம் எப்படின்னாக்க பல்கலைக்கழகங்களில் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஒருத்தர் ஒரு தடவை தான் கோல்டு மெடல் வாங்க முடியும். ஆந்திரா யூனிவர்சிட்டி போய் எக்ஸாம் சுவாமி அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தார். இதை தவிர்த்து காஞ்சி சந்திரசேகர சாஸ்திரிகள் அவர் வந்து காளஹஸ்தியில் ஒரு பரீட்சை வச்சார். அவர் வச்ச பரீட்சை எப்படின்னாக்க அவ வந்து எல்லா புஸ்தகங்களையும் ஒரு இடத்துல அடுக்கி வச்சுருவா, பசங்களை கூப்பிடுவா. அந்த பசங்க வந்து ஏதாவது ஒரு புஸ்தகம் எடுக்கணும். அந்த பசங்க எடுக்கிற அந்த புஸ்தகத்திலேருந்து இவ கேள்வி கேட்பா. அந்த பரீட்சையிலையும் வந்து சுவாமி வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டார். அதனால அந்த காலத்தில் அவள் வந்து பரிசா என்ன கொடுத்தான்னா கல்கண்டு சட்டி ஒன்று கொடுத்தா. கல்கண்டு சட்டி ஒன்று கொடுத்துட்டு அது கல்கண்டையே சட்டி மாதிரி பண்ணி வச்சுருந்தா. அதை கொடுத்து நவரத்ன மாலை கூடவே 1000 ரூபாய் சம்பாவனை இதெல்லாம் கொடுத்தா. கூடவே சுவாமிக்கு வந்து சதுஷாஸ்திர வித்வான் அப்படின்ற ஒரு டைட்டிலும் வந்தது. அப்போது பின்னாடி சுவாமி வந்து மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார், ஒரு அத்தியாபகராக இருந்தார். இந்த சாஸ்திரத்துக்கு
குறிப்பிட்டு இவர் அத்தியாபகராக போகலை, ஜென்ரலாக ஒரு ப்ரொஃபஸராக போயிட்டார். ஏன்னா சுவாமிக்கு வந்து இந்த ஒரு ஃபீல்டில் மட்டும்தான் ஞானம்னு சொன்னால் குறிப்பிட்டு சொல்லலாம். இப்போ நம்மளாம் பண்ணுறோம் பாருங்க, பிஹெச்டி இன் மீமாம்சா அப்படின்னு சொன்னாக்க மீமாம்சா சாஸ்திரத்தில் இவர் குறிப்பிட்ட அந்த ஞானம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். டசன்ட் மீன் பாக்கி எல்லாத்துலேயும் இவருக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்க்ளூசிவ் நாலேஜ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாத சுவாமி வந்து எல்லாத்துலேயுமே அவருக்கு ஞானம் வந்து விரிஞ்சிருந்தது. அதனால இவரை வந்து கூப்பிடுற சேவை இதுக்குன்னு அத்தியாபகராக வாங்குவோன்னு அவ சொல்லலை. அதனால சுவாமி அத்தியாபகராக இருந்தார். அதுக்கப்புறம் உத்தமூர் சுவாமியினுடைய நியமனத்தின் பேரில் நித்தியா அவர் வந்து திருப்பதிக்கும் மெட்ராஸுக்கும் வந்துட்டு போயிட்டு இருந்தார். அவர் அப்போ டெய்லி வந்துட்டு போவார், மெட்ராஸ் காலேஜில் சொல்லி கொடுத்துட்டு போவார். நம்ம இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் சொல்லி கொடுக்கறதுனாலே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற காலம் இது. இத்தனைக்கு இன்னைக்கு வந்து அவ்வளவு வசதிகள் வந்தும் நம்ம இங்கேருந்து இங்கே போகிறதுக்கே நம்ம வந்து யோசிக்கிறோம். அவள்லாம் வந்து திருப்பதியிலேருந்து மெட்ராஸ்க்கு நித்தியம் வந்துன்னு இருந்தா அவள் காலத்தில். ஸோ அந்த காலத்திலேயே வந்து மெட்ராஸ் காலேஜில் வந்து சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஸ்ரீவத்சங்காச்சாரிய சுவாமி. அதுக்கப்புறம் உத்தமூர் சுவாமியோட நியமனத்தில் நித்தியம் அங்கே போயிட்டு வராது, இங்கே வந்து இருந்து சொல்லி கொடுன்னு சொன்ன அப்புறமா சுவாமி அங்கேருந்து மெட்ராஸ்க்கு மொத்தமாக மாறி வந்தார். மெட்ராஸ் வந்தப்புறம் கூட சுவாமி இங்கே தான் இருந்தார். எங்கே நம்ம இன்னைக்கு மயிலாப்பூரில் இருக்கிற தேசிக வித்யா பவனத்தில், இந்த பவனத்துக்குள்ளே போனேன்னாக்க முதல்ல மண்டபம், பின்னாடி வந்து வீடு இருக்கும், அங்கே தான் சுவாமி வாசம் பண்ணிட்டு இருந்தார் இனிஷியலாக. அதுக்கப்புறம் இப்போ கடைசி காலத்தில் சுவாமி எழுந்தருளி இருந்தது வந்து நங்கநல்லூரில். சுவாமிக்கு நிறையா விருதுகள் அவார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அது வந்து நிறைய இருக்குது, ஆனால் ஒரு சிலது மட்டும் அடியேன் அவகாசம் கம்மியாக இருக்கிறதுனால குறிப்பிடுறேன். பிரசிடென்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆனர் ஃபார் எமினன்ட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர் 2001 சுவாமி கிடச்சிது. அதுக்கப்புறம் மகாமகோபாத்தியாய அந்த இது வந்துட்டு டைட்டில் வந்துட்டு ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத வித்யாபீட்டம் அவள்கிட்ட இந்த சுவாமி கிடச்சிது. பின்பு மகாமகோபாத்தியாய லால் பகதூர் சாஸ்திரி சம்ஸ்கிருத வித்யாபீட்டம் நியூ டெல்லி அவா கொடுத்துருக்கா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி GOY 2000 வருடத்தில் வந்துட்டு அவா வந்து சுவாமியை கௌரவிச்சிருக்கா. பராபர வித்ய பாஸ்கர அந்த டைட்டில் வந்து திருக்குடந்தை ஆண்டவன் சுவாமி அவர் எழுந்தருளி இருந்த காலத்தில் அவர் வந்து கொடுத்துருக்கார். வியாக்கரணாரணவ அப்படின்ற அந்த டைட்டில் வந்து ராகவேந்திரா சுவாமி மடத்திலிருந்து சுவாமி கொடுத்துருக்கா. அபினவ நாகேஷ அந்த டைட்டில் வந்து ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமி அவர் வந்து சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். நிறைய பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால்தான் இவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய மகனீயரா வைகுண்டவாசியா இருக்கார். இன்னைக்கு சுவாமி இல்லாதது வந்து அவரிடத்துல வாஸ்தவாளுக்கு தெரியும். சுவாமி இல்லாதது வந்து ஒரு பெரிய டிராபேக். இன்னைக்கு சுவாமி இருந்தால் நிஜமா நிறைய இளைஞர்களை இன்ஃபேக்ட் அவர் வந்து உருவாக்கியிருப்பார். நிறைய சுவாமிக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சுவாமியினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன். இவருடைய திருநக்ஷத்திரத்தில் ஏதோ 1-2 வார்த்தைகளை வந்து பேசும்படிக்கு ஆச்சாரன் அனுகிரகத்தில் தான் அடியேன் இன்னைக்கு பேசியிருக்கேன். அதனால் ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரியவா க்ஷமிக்கணும். கவிதாரக் சிம்மா கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.